பிடிஎஸ் நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான நியூஸ் எடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன் ஸ்பெஷலான விஷயத்தை கொடுத்தா அதை உங்களை ஷேர் பண்ணாமல் எப்படி, அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி இவ்வளோ சூப்பராக இருந்தால் அதை எப்படி உங்களை ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ அது மாதிரி பிடிஎஸில் ஒன் ஆஃப் த பர்சன் ஒன் அண்ட் உங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபெஸ்ட்டாக கொடுத்தாரு, பட் இந்த சாங் வர்த்து தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஹாப்பி பேசிட்டாக ஒரு டாட், அதாவது ஒரு நெகட்டிவும் பேசணும்ல. ஸோ அது மாதிரி ஒரு சேட் நியூஸும் இருக்குது. ஒரு ரெண்டுத்தையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் சிம்பிளாக சொல்லிடுறேன், பிடிஎஸ் ஒரு பர்சன் உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் பிடிஎஸ்க்குரிய ஸ்பெஷல் கிஃப்ட்டு இப்போ வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பிடிஎஸ் ரிலேட்டாக எல்லா நியூஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுட்டே இருக்கணும். அண்ட் லவ்லியாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்ப டச்சிங்காக ஆச்சு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் லவ்லி மக்கள் நீங்கள் ஸோ மறக்காமல் லைக் வளர்த்திருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சாங் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இல்லை 100 தடவை பார்க்குற மாதிரி ஃப்ரீயாக யூடியூப்பில் ஸ்மெர்னால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளவர் நேமில் ஒரு அமேசிங்கான சாங் ரிலீஸ் பண்ணவர் தான் ஜிமின். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு உங்களுக்காக தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லையும் உங்கள் பேர் தான் அவர் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஒரு பர்சன் நமக்காக கவிதை எழுதியோ இல்லை ஒரு பாட்டு பாடியோ ஒரு ஸ்பெஷலாக கொடுத்தா நமக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும், எவ்வளோ லவ்வாக இருக்கும், நம்ம அப்படியே வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவோம்ல பாசிட்டிவாக. அதே மாதிரி தான் ஜிமின் உங்களுக்காக இந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு. அது ஃபெஸ்ட்டாக வந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சாங் உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காராம். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லிரிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 12 நம்ம ஒருத்தரும் செம்ம ஸ்பெஷலாக இருந்துகிட்ருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருந்துகிட்ருக்கோம். அண்ட் என்னதான் தடங்கள் இருந்தாலும் நீங்கள் என் கையை பிடிச்சிட்ருக்கீங்க, நான் கையை பிடிச்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸை பற்றி புகழ்ந்து தள்ளியிருப்பார். அண்ட் சொல்ல வேணும், நீங்கள் தான் என்னோடய கிஃப்ட்டு, நான் உன்னோட கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம லிரிக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காரு. அண்ட் சாங்கை பார்த்ததுக்கப்புறம் உங்களால் அதை மறந்து ஐயோ அவ்வளோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷனை பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா சாங்கோட வீடியோ அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் அப்படி தான் இருக்குது. அண்ட் லிரிக்ஸ் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் கேட்டுட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ தரமாக இருக்குது. சிம்பிளாக சொன்னால் இதில் இருக்க அவரோட ஃப்யூச்சரை பற்றி கூடயும் பேசியிருக்காரு. அவரோட ஃப்யூச்சரில் உங்களோட சேர்ந்து நம்ம ஃப்யூச்சரையும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் திருப்பி மேலே போகும், அந்த லைட் அண்ட் ஷார் அண்ட் மூன் அண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டை நம்ம மேலே ஒளி வீசும், நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நம்ம எல்லாருமே திருப்பி ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல என்ஜாய் பண்ணுவோம். அதாவது என்ன சொல்கிறான்னு புரியுதா? பிடிஎஸோட ரீயூனியனும் அண்ட் அவங்க திருப்பி ஒரு ரீயூனியனில் கொடுக்க போகிற ஒரு கான்செப்டை ஒரு லைட்டு அந்த ஸ்க்ரீன்லாம் மூவ் ஆகிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளேஸில் என்ஜாய் பண்ண போகிறோம். அதை அவர் சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அண்ட் நீங்கள் தான் என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மனசெல்லாம் தேடி இருப்பார். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் எப்படி ஒரு லவ்வர் ஒரு பிக்கப் லைன் வச்சுருப்பாங்க, அது மாதிரி லைன்ஸை ஆர்மிஸ்க்கு கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குது. மறக்காமல் கேட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்ன சொன்னீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கூல் முடிச்சாலும் சரி, காலேஜ் முடிச்சாலும் சரி, முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்கூலில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கும், நம்ம மெமரிஸ்லாம் எவ்வளோ க்ரியேட் ஆகும். அதே மாதிரி பிடிஎஸ் ஸ்டார்டிங் அதாவது அவங்க ஃபஸ்ட்டு தங்கி இந்த வீடு டோம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த வீடை பார்க்குறப்ப அவ்வளோ மெமரிஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆர்மிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா ஆர்மிஸ் அவங்க பேர் பிடிஎஸ் பேர்லாம் போய் அதை செவுத்து ஒரு இடம் கூடாமல் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்தையும் அந்த வீடியும் பார்த்திங்கன்னா இப்போ சேல் பண்ணிட்டாங்க இன்னொரு பர்சனுக்கு. கிட்டத்தட்ட 13.7 மில்லியனோ பில்லியனோ பண்ணி சேல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா திருப்பி அதெல்லாம் பெயிண்ட்டு பட்டி பார்த்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி போகிறப்ப அந்த காம்பவுண்டு செவுறு எல்லா இடத்துலையும் இந்த பேரெல்லாம் மறைக்கப்படும். அவ்வளோ காலத்தில் அந்த ஹிஸ்ட்ரிகள்லாம் மாறப்படும். அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா மேபி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இடித்து மாற்றம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிக்சரோட ஓல்டு மேனேஜர் ஆகிய பிடிஎஸ் மேனேஜரும் ஷேர் பண்ணி அவரோட சேட்னஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் உங்களுக்கு எது டச்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ரெண்டுக்குமே டச்சிங்காக தான் இருந்துச்சு. 2 கண்ணு இருக்குல்ல, ஸோ ஒரு கண்ணுக்கு பாதியாக பிரித்து கொடுத்துட்டு ஒரு கண்ணில் வருத்ததையும் ஒரு கண்ணில் இன்னொரு வருத்ததையும் பட் ஆனந்த கண்ணீரையும் விடுறேன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு நீங்களும் அதே மாதிரி லைக் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாங் கேட்டு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லிட்டு விடைபெறும் தான். அஜய் லவ் யூ ஆல். டாட்டா பை பை.